Friends, how are you? So the last lesson by Alphonse Daudet தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், right? So இந்த லெசனை வந்து இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். Still one page மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு, right? So yeah. So last வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த pigeon வச்சு வர சென்டென்ஸோட we stopped, I think so. Will they make them sing in German, even the pigeons? Okay, so because of the influence of that country, they forced them to speak only in German. Okay, so அவங்களுடைய சொந்த ஓனான லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சு விட்டுட்டு ஜெர்மன் எல்லாரும் பேசணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து லைக் ரூல்ஸ் போட்டதுனால ஸோ திஸ் இஸ் தி லாஸ்ட் கிளாஸ் to study French for them. Okay, so everyone are very sad to hear the news, and all the villagers are sitting in the school to listen to the last lecture of French. Okay, so yeah, whenever I looked up from the writing, I saw Mr. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that little school room. Okay, so இப்போ வந்து ரிட்டன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு காப்பி கொடுத்து வந்து ஃப்ரெஞ்ச் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எழுத சொல்லிட்டு ஹேமல் வந்து அவருடைய சேரில் வந்து ஹீ இஸ் சிட்டிங் மோஷன்லெஸ் மீன்ஸ் ஆடாமல் அசையாமல் வந்து அவருடைய சேரில் வந்து வித்தவுட் எனி மோஷன் ஹீ இஸ் சிட்டிங் இன் தட் சேர். ஓகே, ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த பையன் வந்து லைக் எழுதிட்டு வந்து நிமிந்து ஹேமல் சாரை வந்து பார்க்குறானோ அப்போல்லாம் he was just sitting motionless in his chair and gazing first at one thing. Okay, so gazing means ஒரு விஷயத்தை பார்க்குறது, seeing. Okay, seeing continuously ஒரே இடத்துல வந்து பார்த்துட்டே இருக்கிறது தான் வந்து gazing. Okay, so ஒரே இடத்துல வந்து he is gazing and suddenly வேற ஒரு இடத்த கொஞ்ச நேரம் வேற ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்தையுமே வந்து லைக் உத்து வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, ஸோ தட் a small boy was thinking like இவர் வந்து அவருடைய மைண்டில் வந்து அந்த லிட்டில் ஸ்கூல் ரூமை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார் போலக்க. பிகாஸ் டுமாரோ onwards he can't come to this school room. Okay, so he is leaving permanently. So he was bit very sad and he want that memories to be strong in his mind. Okay, so அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து நல்லா அவருடைய மனசில் இருக்கணும், மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடமா வந்து இவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு that boy is thinking. Okay, and yeah, how everything looked in that little school room. Fancy, for 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him. Okay, so 40 years வந்து இவர் இதே சேம் பிளேஸில் வந்து வாழ்ந்திருக்காரு. லைக் வெளியில் கார்டன் இருக்கும், அவுட் சைட் த விண்டோ, அப்புறம் வந்து கிளாஸ் ரூம் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி 40 வருஷம் இதே இடத்துல பார்த்துட்டே வந்து லைக் he lived. Okay, so suddenly இப்போ அவரை போக சொன்னால் how he can leave. So how much memories that he had in this school, in this little school room and in this garden. Okay, so 40 வருஷம் நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு நம்மளை வேற ஒரு இடத்துக்கு போக சொன்னால் how our mentality will be, how affected we will be and how sad we will be, right? So like that this professor is also very very sad. Okay, so only the benches and desks have been worn smooth and the walnut trees in the garden were taller and the hopvine that he had planted himself twinned about the windows to the roof. So 40 வருஷமா எதுவும் அவர் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. அந்த டெஸ்க்ஸும் பெஞ்சஸும் தான் வார்ன் ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ரஃபாக புதுசாக செஞ்சுட்டு இருந்தப்போ இருந்தது லைக் யூஸ் பண்ண டெஸ்க்ஸும் பெஞ்சஸும் ஸ்மூத் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி அந்த டெஸ்க்ஸும் பெஞ்சஸும் தான் ஸ்மூத் ஆயிருக்கு. அண்ட் வால்நட் ட்ரீ வெளியில் கார்டனில் வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்துச்சு. ஸோ இப்போ அது வந்து இட் பிகேம் டாலர். அண்ட் தி ஹாப்வைன்னா வைன் ட்ரீ இருக்குல்ல, ஸோ இந்த லைக் படர்ந்து வளரும்ல லைக் தேட். ஓகே, ஸோ அந்த ஹாப் வைன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவரே வந்து அதை பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இப்படி லைக் ட்வின் ஆகி இப்படி வந்து லைக் எப்படி உங்களுக்கு வந்து கொடி படரும்னு தெரியும்ல. ஸோ அந்த விண்டோஸ்லேருந்து இந்த ரூஃப்லலாம் வந்து ட்வின் ஆகி வளர்ந்துருக்கு அந்த ஹாப் வைன். ஸோ அவரே பிளான் பண்ணது அவ்வளோ பெருசாக வந்து லைக் இது வளர்ந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பெஞ்சஸ் இந்த பிளான்ஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர அவருடைய மெமரிஸ் அந்த 40 years of மெமரிஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ the only thing that changed is these things அப்படின்னு சொல்லிட்டு is thinking. Okay, how it must have broken his heart to leave it all, poor man. So poor man, அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் போகணும் நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப லைக் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அவருக்காக வந்து பார்த்துட்ருக்கான் அவனை. ஸோ சாரி அந்த சாரை டு ஹியர் his sister moving about. ஸோ திடீர்னு வந்து இவங்களுக்கு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா லைக் அவங்களுடைய ரூம் வந்து மேலே இருக்கு அபவ். ஸோ அவங்களுடைய சிஸ்டர் மூவ் ஆகுறது, அவங்களுடைய ட்ரங்க்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறது. ஸோ ட்ரங்க்ஸ் மீன்ஸ் யூஸ் டு கேரி லைக் லக்கேஜ்
village, okay? So அவங்களுடைய trunks எல்லாத்தையுமே வந்து like dress எல்லாம் வந்து எடுத்துட்டு they are getting ready to move out of this place. They must leave the country next day. So next day வந்து இவங்க இந்த country விட்டே போறாங்க. Okay? So after hearing that sound, he felt more pathetic, okay? But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history, and then the babies chanted their ba bi bi bo bo, okay? So என்னதான் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாலும் ஸோ இன்றைக்கி லாஸ்ட் கிளாஸ், ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸாவது நான் கவனிக்கணும் அப்படின்ற ஒரு லைக் ஒரு பேஷன் அப்படின்ற ஒரு லைக் திங்கிங்னால he listened each and every word of that last class, okay? So he had that courage to hear every lesson to very last. After the writing அப்புறம் வந்து லைக் ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் இருந்தது. அப்புறம் வந்து இந்த பேபிஸ் எல்லாமே வந்து பாபி பூன்னு சொல்லிட்டு சேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்டிங் மீன்ஸ் லைக் ரிசைட்டிங். ஸோ லைக் சாண்டிங்னா மோஸ்ட்லி இந்த மந்திரம் ஓதுறது அதை தான் சாண்டிங்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து எல்லாருமே சேர்ந்து லைக் ரிசைட் பண்ணுவோம்ல நம்ம டேபிள்ஸ்லாம் சொல்கிறப்ப, ஸோ அதையும் வந்து சாண்டிங்னு சொல்லுவாங்க, ஓகே? அண்ட் டவுன் தேர் அட் தி பேக் ஆஃப் த ரூம் ஓல்ட் ஹார்சர் had put on his spectacles. ஸோ அந்த பேக் ஆஃப் த ரூமில் வந்து லைக் வில்லேஜஸில் உட்காந்துருக்காங்களா, அங்கே ஓல்டு ஹார்ஸரும் உட்காந்துருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஸோ அவர் வந்து அவருடைய ஸ்பெக்ஸை வந்து போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, கையில் அவருடைய ப்ரைமர் வச்சுருக்காரு. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ ப்ரைமர் இஸ் இந்த சின்ன பிள்ளைங்க யூஸ் பண்ணுற புக்ஸ் தான் வந்து ப்ரைமர், ஓகே? ஸோ அதை வந்து அவருடைய கையில் வச்சுட்டு ஹீ ஸ்பெல்லிங் த லெட்டர்ஸ், ஒவ்வொரு லெட்டராக வந்து ஒரு படித்து பார்த்துட்ருக்காரு, ஓகே? அண்ட் யா யூ குட் see that he too was crying, okay? So என்னன்னு தெரியல, அவர் அறியாமையே வந்து அந்த புக்கை கையில் வச்சு அவர் ரீட் பண்ணிட்டு இருக்கப்பா அவர் வந்து லைக் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. he started crying. his voice trembled with emotion. ஸோ அவருடைய லைக் நம்ம அழுதுட்டு இருக்கப்பல நம்மளுடைய வாய்ஸ் வந்து நடுங்கும்ல, ஸோ அந்த மாதிரி ட்ரெம்பிள் ஆகுது அவங்களுடைய வாய்ஸ் பிகாஸ் ஆஃப் த எமோஷன். பிகாஸ் he is so sad. he didn't get much opportunity to learn his own language. So tomorrow onwards he can't do that. So அவர் சின்ன வயசில் இருக்கிறப்பையும் வந்து அவருக்கு இந்த லாங்குவேஜோடைய அருமை புரியாமல் அவர் லேர்ன் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங். இனிமேல் நம்மளுடைய ஓன் லாங்குவேஜை லேர்ன் பண்ண முடியாது அப்படின்ற ஃபீலிங். அப்புறம் இவ்வளோ வருஷம் வந்து சர்வீஸ் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் வந்து போகிறாரு, ஒரு டீச்சர் வந்து போகிறாரு அப்படின்ற ஒரு ஃபீலிங், ஓகே? ஸோ இட் ஆல் seems very emotional, right? And he started crying. And it was so funny to hear him that we all wanted to laugh and cry. So அவர் வந்து அந்த ட்ரெம்பிள் ஆகிட்டே வந்து அவர் வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் லெட்டர்ஸ்லாம் ரீட் பண்ணுறத கேட்குறப்ப சிரிப்பு வருது. ஆனால் அவர் அழுகிறது, அவர் எதுக்காக அழுகிறாரு அப்படின்ற ரீசனை வந்து யோசித்து பார்க்குறப்ப எங்களுக்கு அழுகையும் வருது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மிக்சட் எமோஷன். ஸோ அழுகையும் சோகமும் கலந்த ஒரு எமோஷனாக வந்து லைக் எவ்ரி ஒன் is there, feeling there. How well I remember it, that last lesson. So at that time he is telling how well I remember that last lesson. So அன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தை கூட வந்து அந்த பையனால் மறக்க முடியல, நாட் ஈவன் ஒன் வேர்ட். ஸோ எல்லாமே வந்து அவனுக்கு அவ்வளோ மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. அண்ட் he understood that last class very very well, okay? Yeah, he remembered that last lesson very very much. All at once the church clock struck 12. So சடனாக வந்து கிளாக் வந்து 12 o'clock ஆயிடுது. ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ்ன்ற விஷயம் வந்து அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வருது. தென் த Angelus, at the same moment, the trumpets of the Prussians returning from drill sounded under our windows. So விண்டோஸ்லேருந்து வந்து the Prussians-ஓடைய trumpets அவங்க ட்ரில்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க அப்படின்றத குறிக்கிற ஒரு சவுண்டும், அப்புறம் Angelus அப்படின்ற ஒரு சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் glossary section we can see that what is meant by Angelus or Angelus means it is a Roman Catholic devotion commemorating the incarnation of Jesus and including the Hail Mary said at morning, noon and sunset. ஸோ சர்ச்சில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, அதாவது ஜீசஸோட இன்கார்னேஷனையும் வந்து அந்த ஹெயில் மேரியை பற்றியும் வந்து மார்னிங், நூன், சன்செட் 3 வேளையும் வந்து ஒரு கமெமரேஷன் மாதிரி கொடுப்பாங்க சர்ச்சில் இருந்து, ஓகே? ஸோ அந்த சவுண்டு கரெக்டாக 12 o'clock தான் கேட்கும். ஸோ அந்த சவுண்டு கேட்குது. ஸோ இவங்க வந்து ட்ரில்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுறதை வந்து எடுத்துரைக்கிறதுக்காக அந்த ட்ரம்பட் சவுண்டு கேட்குது. அட் த சேம் டைம் சர்ச்சில் உள்ள கிளாக்கு 12 o'clock வந்து கரெக்டாக வந்து சவுண்ட் விடுது. ஸோ இது எல்லாமே ஒரு எண்டை குறிக்கிற மாதிரி, லைக் திஸ் எண்ட் ஆஃப் திஸ் கிளாஸை வந்து லைக் குறிக்குது. ஸோ இத்தனை நாள் இந்த சவுண்ட்ஸ் வந்து டெய்லி கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு. பட் இட் didn't seem it didn't feel we didn't feel and anyone didn't feel any difference, okay? But இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படா ஸ்கூல் முடியும்னு எல்லா பசங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மித்த நாள்லாம். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிகாஸ் திஸ் இஸ் தி லாஸ்ட் கிளாஸ், ஓகே? ஸோ யா
Mr. Hamill stood up very pale in his chair. So டக்குன்னு வந்து அந்த பெல் அடிச்ச உடனே மிஸ்டர் ஹேமில் வந்து ரொம்ப பேலாக எந்திரிச்சு நிற்கிறார். வாட் இஸ் மீன் பேல்? ஐ ஆல்ரெடி டோல் யூ. பேல்னா அந்த ஃபேஸில் வந்து லைக் வெளிரி போன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, லைக் நம்ம ரொம்ப சேடாக இருக்கிறப்பையோ லைக் நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பேல் ஆயிரும். ஸோ வயசானவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பேலாக இருக்கும். ஸோ யா, he looked very pale and he stood from the chair. I never saw him look so tall. ஸோ இத்தனை நாள் அவரை நான் பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு அவர் வந்து இவ்வளோ டாலாக என்றைக்குமே தெரிஞ்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஓகே, ஸோ ஃபிசிக்கலாக அவர் ரொம்ப டாலாக வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் த ரீசன் இஸ் இன்றைக்கி அவர் ஏன் ரொம்ப எக்ஸ்ட்ரா டாலாக தெரிகிறாரு அப்படின்னா அவர் அவ்வளோ தூரத்துக்கு வந்து உயர்ந்துட்டார். ஸோ இப்போ தான் அவங்க எல்லார் மனசுலேயும் வந்து லைக் அந்த சார் வந்து லைக் மிஸ்டர் ஹேமில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய நல்ல இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. அவர் மூலமாக அவர்கிட்ட இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட், அவர் மேலே இருக்க அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் டாலாக வந்து இவங்க எல்லாத்துக்கும் காமிக்குது அப்படின்றதான் ரியல் ரீசன். ஓகே, அண்ட் மை ஃப்ரெண்ட் செட் பட் சம்திங் சோக் ஹிம். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏதோ சொல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு மிஸ்டர் ஹேமில் லாஸ்ட்டாக ஏதோ சொல்கிறதுக்கு. பட் சம்திங் சோக்ட் ஹிம். ஸோ ஏதோ வந்து அவரோட கழுத்தை நெரிச்சிட்டு சொல்ல விடாமல் பண்ணுற மாதிரி ஹீ இஸ் ஃபீலிங். ஓகே, ஸோ ஹீ குட் நாட் கோ ஆன். அவர் வந்து கண்டினியூ பண்ணி அதை சொல்லி முடிக்க முடியலை. தென் ஹி டர்ன் டு த பிளாக் போர்ட், டுக் அ பீஸ் ஆஃப் சாக் அண்ட் பியரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட். ஸோ அவர் லைக் ஹி டர்ன் டு தி பிளாக் போர்ட் அண்ட் டுக் அ பீஸ் ஆஃப் சாக், ஒரு சாக் பீஸை எடுத்துட்டு கையில் பியரிங் ஆன் இட் வித் ஆல் ஹிஸ் மைட். அதாவது லைக் அதை வந்து அந்த சாக் பீஸை ஹோல்ட் பண்ணுறதே ஹீ இஸ் ஹோல்டிங் இட் வித் ஆல் ஹிஸ் மைட் அண்ட் ஹீஸ் டைட்லி ஹீ இஸ் ஹோல்டிங் த சாக் பீஸ். ஓகே, அண்ட் ஹீ ரோட் ஆஸ் லார்ஜ் ஆஸ் ஹீ குட் வைவ் லா ஃப்ரான்ஸ். ஓகே, ஆர் விவா லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அந்த போர்டில் வந்து எழுதி போடுறாரு. ஸோ வாட் இஸ் மீன் பை தட் விவா லா ஃப்ரான்ஸ்? ஸோ இட் இஸ் இன் தி glossary section. It is an expression used in French to show patriotism. ஸோ ஃப்ரெஞ்சில் யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் தான் இது, அவர் உங்களுடைய பேட்ரியாட்டிசத்தை வந்து ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் இஸ் லிட்ரலாக இதோடைய ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா இதோட மீனிங் வந்து என்னன்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் இனிமேல் ஃப்ரெஞ்ச் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க மாட்டோம்னு தெரிகிற அந்த டைமில் வந்து he wants his language to be in the mind of all the people. Okay, so he wrote that phrase in the board very big. Okay, so viva la France னு சொல்லிட்டு பெருசா லார்ஜா வந்து இந்த போர்டில் வந்து இவர் எழுதுறாரு ஹேமில். அவரால் வேறு எதுவுமே சொல்ல முடியல. so he wrote that. Okay, then he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go அப்படின்னு சொல்லிட்டு லைக் போர்டுக்கு பின்னாடி வந்து அவர் நின்றுட்டு ஸ்ட்ரைட்டாக ஹேண்ட்லேயே வந்து அவர் கெஸ்டர் கேட்குறாரு, ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் வேர்ட்ஸாக சொல்லாமல் யூஸிங் இஸ் கெஸ்டர்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைக் கெஸ்டர் மீன்ஸ் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் மூலமாக வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதா கெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த மூலமாக வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்டர் மூலமாக வந்து இவர் சொல்லிடுறாரு. ஓகே, ஸோ தட்ஸ் த ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட். ஓகே, ஸோ அன்னைக்கு நாளில் இது எல்லாமே தான் நடந்துச்சு. ஸோ தட்ஸ் தி லாஸ்ட் லெசன் ஆஃப் French learned by them. Okay, so I hope உங்களை எல்லாத்துக்கும் வந்து இந்த லெசன் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Yeah, it emotionally touched everyone. Okay, so yeah, ஸோ இது வந்து என்ன தெரியுது, இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிடைக்கிற நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம வந்து லைக் வி ஷுட் யூஸ் அண்ட் வி ஷுட் லேர்ன் அண்ட் வி ஷுட் யூஸ் இட் எஃபெக்டிவ்லி. ஓகே, ஸோ இப்போ நம்மளும் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் எதுக்கு கவனிக்கணும், நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணலாம். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது நமக்கு. ஓகே, ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னு ஒரு பிளாட்ஃபார்மும் நமக்கு கிடைச்சிருக்கு லேர்ன் பண்ணிக்கிற. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இல்லை, டெய்லி நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கிது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யா, ஐ வாண்ட் யூ டு ஸ்டடி தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் all the question and answers. ஸோ நம்ம லெசன் நடத்த வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டே இருந்தால் தான் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ, அதர்வைஸ் யூ வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு லெசன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சைட் பை சைட் நீங்கள் எல்லா 1 வேர்ட்ஸோ எல்லா 2 மார்க்ஸோ 5 மார்க்ஸோ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த லெசன் முடிச்சிட்டேன். ஸோ எப்போ வேணால் வந்து நான் வந்து எந்த லெசனில் இருந்து வேணால் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டடி வெல். உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே வந்து கைடும் இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே vocabulary செக்ஷனில் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் idiomatic phrases, இங்கே சில phrasal verbsum கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து நம்ம phrasal verbs பார்த்துட்டோம் படிச்சிட்டோம். நம்ம வந்து கைட்லேயும் வந்து phrasal verbsக்குன்னு ஒரு தனி செக்ஷனில் வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம படிக்க சொன்னோம். ரைட், நம்ம idioms, phrases, proverbsலாம் படித்தோம்ல. ஸோ யா, phrasal verb எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து 50-50 வந்து லைக் டெய்லி வந்து 20-20 படித்தோம். ரைட், ஸோ அதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் திஸ் phrasal verb is also easy for you. ஸோ இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான phrasal verbs தான் இங்கே கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் யூ டுடேஸ் homework is you have to finish this phrasal verb. Okay, ஸோ இதை நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. தென் given below are some idiomatic phrases, find the meaning of it using the dictionary யூஸ் பண்ணி இதோடைய மீனிங்லாம் வந்து you should find out. Okay, put on already namakku theriyum, put on means what. Okay, and walk away, come in, time out, try again. So these are all very easy idiomatic phrases. So idodiya meaning purinjittu neenga sentence frame pannikonga. Okay, so next listening irukku, speaking irukku, next road map irukku. Nama road map vandu inno naal vandu clear ah vandu paakalam. So next we have poster writing. So idhu vandu nama inno naal vandu paakalam. So today vandu இன்னைக்கு நம்ம additional என்ன பார்க்க போறோம் அப்படினா letter to editor. நம்ம ஆல்ரெடி வந்து ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லெட்டர் டு எடிட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எடிட்டருக்கு லெட்டர் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்ற ஃபார்மேட்டை வி ஆர் கோயிங் டு ஸ்டடி டுடே. ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு எடிட்டருக்கு எப்படி லெட்டர் எழுதணும், எப்படி, இது வந்து ஒரு ஃபார்மல் கேட்டகரி லெட்டரில் தான் வரும். ஸோ ஏதோ ஒரு சோஷியல் ப்ராப்ளம், உங்களுடைய ரோடில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் உங்களுடைய ரோடோடைய அந்த ஸ்டாண்டர்ட் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் லவுட் ஸ்பீக்கர்னால எதுவும் உங்களுக்கு நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுடைய ஏரியாஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ப்ராப்ளமை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடிட்டருக்கு, நியூஸ் பேப்பரோடைய எடிட்டருக்கு வந்து நீங்கள் லெட்டர் எழுதுகிற மாதிரி உங்களை வந்து லெட்டர் எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லெட்டர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத நமக்கு இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட்டர் டு எடிட்டர், திஸ் இஸ் அ வெரி ஃபார்மல் டைப் ஆஃப் லெட்டர். ஸோ அந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா எப்பவும் போல் சென்டர்ஸ் அட்ரஸ் இருக்கணும். ஸோ நம்ம யூஸ்வலி ஃப்ரம் அட்ரஸில் வி வில் ரைட் ஆர் சென்டர்ஸ் அட்ரஸ், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் இருக்கணும், தென் ரிசீவரோட அட்ரஸ் இருக்கணும், தென் obviously நம்ம ரெஸ்பெக்டட் சார் மேடம்னு சொல்லிட்டு சல்யூட்டேஷனோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் சல்யூட்டேஷன். ஓகே, தென் சப்ஜெக்ட், நார்மலி சப்ஜெக்ட்னு சொல்லி SUBன்னு போட்டு நம்ம எழுதுவோம். ஸோ தட்ஸ் தி நார்மல் ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், யூஸ் ஃபெய்த்ஃபுல்லி, ஒபீடியன்ட்லி, தென் உங்களுடைய சைன், உங்களுடைய ரெசிக்னேஷன் எழுதணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு லெட்டர் டு எடிட்டரோடைய ஃபார்மேட். ஸோ மோஸ்ட்லி ஃபார்மல் லெட்டரோடைய ஃபார்மேட் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா கீழே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ எப்பவும் போல் லைக் ஃப்ரம் அட்ரஸ் எழுதியிருக்காங்க, தென் டேட். ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி டேட் நம்ம கீழே எழுதுவோம். பட் இன் திஸ் ஃபார்மேட்டில் வந்து நம்ம லெட்டர் வந்து டூ அட்ரஸ்க்கு மேலே வந்து எழுதுறோம். ஓகே, ஸோ டேட் வி ஷுட் ரைட், தென் யூ ஷுட் ரைட் டு த எடிட்டர், த ஹிந்து, தென் அட்ரஸ் யூ வில் ரைட், அண்ட் சல்யூட்டேஷன் சார் இல்லாட்டி மேடம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம் வந்து எழுதுவோம். ஆக்சுவலி சார்னாலே லைக் ரெஸ்பெக்டட் டேர்ம் தான். ஸோ நீங்கள் ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம்னு எழுத தேவை கிடையாது, சார் இல்லாட்டி மேடம் மட்டும் எழுதுனா போதும். ஓகே, ஸோ தட்ஸ் வை வந்து இங்கே சார் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். ஸோ என்ன ஒரு நம்ம எதுக்காக இந்த லெட்டர் எழுதணும் அப்படின்றத ஒன் லைனில் நம்ம எழுதுவோம் மோஸ்ட்லி சப்ஜெக்டில். தென் மெயின் மேட்ருக்குள்ளே வந்து நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபார்மேட் வந்து இப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் பாடி ஆஃப் த லெட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரம் டு சல்யூட்டேஷன் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் அந்த மெயின் பாடி ஆஃப் த லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு என்னென்னலாம் நம்ம எப்படி அந்த மெயின் பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணுன்றதுக்கும் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப் இருக்கணும். அது வந்து என்ன ப்ராப்ளம் உங்களுடைய ஏரியாவில், ஆர் உங்களுடைய லைக் நீங்கள் என்ன ப்ராப்ளமை வந்து சஜஸ்ட் பண்ணி எழுதுறீங்க அப்படின்ற ப்ராப்ளமை பற்றி அதை வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பேராகிராஃபில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா காசஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அட்லீஸ்ட் 2. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட்ஸ், அதோடைய காசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து இப்படி வந்ததுனால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் கொடுத்த சென்டென்ஸே பார்த்துக்கோங்க அப்படின்னா, டிவி சேனல்ஸ் ஆன் யங் சில்ட்ரனை பற்றி எப்படி வந்து பேட் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் டிவி சேனல் வந்து எப்படியெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது யங் சில்ட்ரனை அப்படின்றத பற்றி தான் இந்த லெட்டர் இருக்க போகிறன்ற மாதிரி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. த்ரூ தி எஸ்டீம்டு காலம் ஆஃப் யூர் நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு பிரிங் அபவுட் அ பப்ளிக் அவேர்னஸ் ஆன் தி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஆன் யங் சில்ட்ரன். ஓகே, ஸோ யங் சில்ட்ரனுக்கு வந்து டிவி சேனல்ஸ் வந்து எப்படி ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படின்றத பப்ளிக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். உங்களுடைய காலம்ஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் மூலமாக தயவுசெய்து இதை நீங்கள் போடுங்க அப்படின்ற மாதிரி லைக் அந்த என்ன ப்ராப்ளம்ன்றது இன்ட்ரோடக்டரி பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. தென் அண்ட் ஸோ இதோடைய காசஸ் என்ன அப்படின்னு ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அந்த சில்ட்ரனுக்கு வந்து என்ன மாதிரி நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வருது அப்படின்ற ஒரு 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தென் ஃபோர்த் பேராகிராஃபில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா யூ ஷுட் கிவ் சஜஷன்ஸ் ஆர் ரெமெடியல் மெஷர்ஸ் அட்லீஸ்ட் 2. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து லைக் என்ன மாதிரி வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி பேன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் வந்து ஒரு ரெமெடியல் மெஷர்ஸ் வந்து கொடுக்கணும். தென் ஒரு கன்க்ளூடிங் பேராகிராஃப்.
resolving the problem. Okay, and ஒரு paragraph வந்து like 2 to 3 sentences வந்து ஒரு paragraph இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெயின் பாடி ஆஃப் த லெட்டர் வந்து இருக்கணும். தென் சம் யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வெரி டிஸ்டர்பிங் யூஸ் ஆஃப், இன் மை ஒப்பீனியன், த்ரூ தி எஸ்டீம் காலம்ஸ் ஆஃப் யர் நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு பிரிங் டு யர் கைண்ட் நோட்டீஸ். ஸோ மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் லெட்டர்லேயே வந்து இந்த ஃபார்மேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கிளியராக வந்து நீங்கள் இந்த லெட்டரை வந்து ஒரு 2 times ரீட் பண்ணி இந்த ஃபார்மேட்டை வந்து உங்களுடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து லைக் பியூர் வாட்டர், இந்த தாமிரபரணி வாட்டரில் வந்து வேஸ்ட் எல்லாருமே வந்து த்ரோ பண்ணுறதுனால அந்த வாட்டருடைய பியூரிட்டி வந்து லூஸ் ஆகுது அப்படின்ற இந்த கன்சர்னை பற்றி வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் பொல்யூட்டிங் த தாமிரபரணி ரிவர் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த லெட்டரையும் வந்து நீங்கள் நல்லா 2 times ரீட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்மேட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி உங்கள் ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த 2 லெட்டரையும் வந்து லைக் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, லெசனை 1 time நல்லா ரீட் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் 1 page மட்டும் தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 1 page ரீட் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் அந்த ஃப்ரேசல் வேர்ப் வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு இந்த லெட்டரில் வந்து லைக் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸில் 5 letters கொடுத்துருக்காங்க. ஸோ எனி 2. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு நமக்கு நிறையா டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது 2 லெட்டர் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எழுத பிடிச்சிருக்கோ, ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து லைக் ஒரு எடிட்டருக்கு வந்து நீங்கள் வந்து லெட்டர் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு என்ன ஃபார்மேட், அது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் வெரி clear to you. So using this format, choose any 2 topics and you have to write the letter to the editor suggesting this problem in this format. So in the format, இதே ஃபார்மேட்டில் you have to write 2 letters. Okay, so 1 2 3 4 5 topics irukku. You can choose any 2 topics and you can start writing this. Okay, so I think this is enough for today's class. And so இன்னைக்கு கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கு கொஞ்சம் நிறையா தான். ஸோ ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ 2 லெட்டர் எழுதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், லைக் 1 hour ஒன்லி இட் டேக்ஸ் யூ, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஓகே, ஸோ ½ an hour கூட சிம்பிளாக வந்து நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இந்த ஃபார்மேட்டும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு இதெல்லாமே வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸ். டேக் கேர்.